விஜய் அவங்கள பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பூரிப்பு வரும். ஏன்னா, அவர் எவ்வளோ பெரிய நடிகரு. அரசியலுக்கு வரல ஃபர்ஸ்ட்டு. எவ்வளோ பெரிய நடிகர். ஃபர்ஸ்ட்டு சந்திச்சோனே எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? நான் ஷூ போட்டிருந்தேன். போறேன். போய் ஷூ இப்படி அவுத்துட்டு இருந்தப்போ யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி நிமிர்ந்து பார்த்தா விஜய் இப்படி நின்றுருக்காரு. நீங்களும் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த சவுக்குன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டா, நான் சவுக்கு தோப்புல வேலை பார்த்துக்கின்ற மாதிரி கதையை சொல்லிட்டு சார். இல்ல இதான் நடந்துச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. என்ன இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வாசல்ல வந்து கூட்டின்னு போறாரு நம்மள. அப்படித்தான் பார்த்தேன். அது ஷூ கழட்டிட்டு வந்து பார்க்குறேன் இங்கே நின்றுருக்காரு. பார்த்த உடனே வாங்கன்ட்டு கையை பிடிச்சி கூட்டு போனாரு. அவ்வளவு எளிமையாக பழகினாரு. நான் பெரிய சூப்பர் ஸ்டாரு. சரி நான் மனசுக்குள்ள நமக்கு அவர் கற்பனை ஓடும்ல, போகும்போது இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆனவன கூப்பிடுறோம், இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு நானா போகிறேன். அங்கே போய் பார்த்தானே டக்குனு உங்கள் வாசல் நின்று கையை பிடிச்சி கூட்டு போய் வாங்க உட்காருங்க, உங்கள் வீடியோக்கெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக பழகிட்டு இருந்தார். அதான் 3 hours பேசிட்டு இருந்தோன்னு சொல்கிறேன்ல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அரசியல் இது அதுன்ட்டு எல்லா கோணங்களையும் அலசினோம், பேசினோம். ரொம்ப எளிமையாக இருந்தார். எனக்கு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். நான் ஒரு திரு கமல் அவர்களெல்லாம் பார்த்துருக்கேன். கமல் ஆஃபீஸில் பயன்படுத்தி விட்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வர அப்படின்றாங்க. அது பார்த்த உடனே நமக்கு ஐயோ ஏதோ ஒரு உடம்புல ஒரு ஃபீலிங் வந்துடல. அதனால எதுவும் இல்லை, வாங்க பஸ் அப்படின்ட்டு உட்கார வச்சு இப்படி தான் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப எளிமையாக இருந்தார்.